சிசேரியன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு 3 டிப்ஸ். நம்பர் 1, சீக்கிரமாக நடக்க ஆரம்பிங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுதோ 24 ஹவர்ஸில் இருந்தே நீங்கள் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கணும். நடக்க நடக்க ரத்த ஓட்டம்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு சிசேரியன் wound ஹீலிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். 2வது, நீங்கள் நிறைய ஹைட்ரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லா விதமான லிக்விட் ஐட்டம்ஸ் லைக் சூப்ஸ், ஃப்ரூட் ஜூசஸ் அண்ட் இளநீர், பட்டர் மில்க், ஈவன் வாட்டர், கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஹைட்ரேஷன் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஹைட்ரேஷன் இருக்கிறப்போ உங்களுக்கு ஸ்பைனல் ஹெட்டேக் வராது, யூரினரி இன்ஃபெக்ஷன் வராது, கான்ஸ்டிபேஷனும் வராது. 3வது, லைட்டாக நீங்கள் ஹை ப்ரோட்டீன் டயட்டுக்கு மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஹை ப்ரோட்டீன் டயட் அப்படின்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் லைக் பன்னீர், கர்ட், எக்கு, ஸ்ப்ரவுட்ஸு, ராஜ்மா, அந்த மாதிரி சுண்டல் எல்லாம் நிறைய, பல்சஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரோட்டீன் wound ஹீலிங்கை ஃபாஸ்டர் ஆக்கும். ப்ளஸ் இந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டெல்லாம் உங்களோட பேபியோட டைஜஷனுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேபிக்கும் கேஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் மோஸ்ட்லி வராமல் இருக்கும். 4வது, 1 மந்த்லேருந்தே ரெகுலராக ஒரு 1/2 hour 45 minutes வாக்கிங், 2nd மந்த்தில் மைல்டு ஸ்ட்ரெச்சஸ், 3rd மந்த்தில் யோகாலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட வெயிட்டும் கம்மியாகி உங்களோட ரெக்கவரி ஃப்ரம் த சர்ஜரி ஃபாஸ்டராக இருக்கும். 5வது, பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் உடனே வரலன்றதுக்காக பேனிக் ஆகி ஆங்ஸைட்டி எல்லாம் வேண்டாம். பொறுமையாக இருந்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் ஆட்டோமேட்டிக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யர் பேபிஸ் டெவலப்மெண்ட் அண்ட் உங்களோட யூட்ரஸ் சுருங்கிறதுக்கும் ரெக்கவரியும் ஃபாஸ்டராக இருக்கும். தேங்க்யூ.